ராமாயணம். நான் முடிவெடுக்கிறேன். நீதி வழி நடக்கும் அயோத்தியில் எந்த வழியிலும் அநீதி நிலை பெறாது. அவற்றை விரட்டியே தீருவேன். சீதை கூறிய இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இன்று எல்லோர் முன்னிலையிலும் சீதை களங்கமற்றவள் என்பதை நிரூபிக்க வேண்டுமா? இந்த சோதனையானது ஒரு பெண்ணிற்கு வந்த சோதனை. இந்த சமூகம் ஒரு பெண்ணை என்றும் ஒரு தாயாக பார்க்கும் அல்லது மகளாக பார்க்கும். இன்று ஒரு பெண்ணின் புனிதத்தன்மை அவளுடைய அடையாளத்தை நிரூபிக்கும். தேவி சீதை வருகிறார், வருகிறார், வருகிறார். வண்ணச்சீரடி மெல்லியள் ஜனகனின் மகளாம் பெண்ணிவள். மிதிலை நகரின் நாயகி மாதவத்தின் தவமாம் ஜானகி. குணத்தில் இந்திர நலத்தில் சீதை மாசில்லாத மனத்தினில் சீதை. இந்த பாவியை மன்னித்து விடுங்கள் மகாராணியாரே. தங்களுடைய ஈடுபாடு, தாம் செய்த எத்தனையோ தியாகங்களுக்கு அல்லது ரகுகுலம் நன்றி கடன் பட்டிருக்கும். பொறுப்புகளை தாங்கள் மதிக்கும் வகையில் சபையில் இருக்கும் அனைவருக்கும் முன்பு தங்களுடைய புனித தன்மையை நிரூபிக்க வேண்டும். வரக்கூடிய காலம் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள் எங்கள் அம்மாவை அவமானப்படுத்துகிறீர்கள். லவன்குசன், யார் கூறினார்கள் என்று எங்கள் அம்மாவை இங்கு வரவழைத்து அவையில் மன்னருக்கு முன்னால் குற்றவாளியைப் போல் நிறுத்தி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆவேசப்படாதீர்கள் முனிசிறார்களே. அயோத்தி மக்களான எங்களின் சார்பாகத்தான் இளவரசர் பரதன் பேசிக் கொண்டிருக்கிறார். மகாராணியாருக்கு ஏற்பட்ட களங்கத்தை போக்குவதற்குத்தான் இதை செய்ய சொன்னோம். உங்களுக்கு எங்கள் அம்மாவின் புனித தன்மைக்கான ஆதாரம் தேவை. நாங்கள் ரகுகுலத்தின் வாரிசுகள் தானா இல்லையா என்ற சந்தேகம் உங்களுக்கு. உங்களில் புனிதமானவர்கள் இருந்தால் முன்னே வாருங்கள். எங்கள் அம்மாவிற்கு கூறியது போல் உங்களையும் தீயில் போட்டு புனிதமானவர்களா இல்லையா என்று சோதிக்கிறோம். அக்னி ஆயுதம், அக்னி ஆயுதம். யாரிடம் உத்தரவு கேட்டு அக்னி ஆயுதத்தை பயன்படுத்துகிறீர்கள்? இதைத்தான் நீங்கள் வால்மீகி முனிவரிடம் கற்றுக்கொண்டீர்களா? நீங்கள் இருவரும் செய்த காரியம் என் வளர்ப்பின் மீதும் நான் கற்றுக் கொடுத்த பண்பின் மீதும் கேள்வி எழும். நாங்கள் தெரியாமல் தவறு செய்து விட்டோம் மன்னா. எங்கள் இருவரையும் மன்னித்து விடுங்கள். எங்களுடைய லட்சியமே அன்னை சீதை மற்றும் எங்கள் தந்தையை ஒன்று சேர்ப்பதுதான். அவர்கள் பிரிவை முடிப்பதுதான். அவர்களுடைய புனிதமான நடத்தை கேள்விக்குறியாகிவிட்டது. ஏன் மன்னா, ஏன்? நான் உங்களுடைய அம்மா இந்த புனிதமான அரியணையில் அமர்வதற்கு தகுதியானவளா இல்லையா என்று, அரியணையில் அமர வேண்டுமா இல்லையா என்று எல்லோரும் கேட்கிறார்கள். என் மீது சந்தேகம் கொண்ட ஒவ்வொரு மனதிற்கும் ஒன்றை கூறிக்கொள்கிறேன். முனிவர் வால்மீகி என்னிடம் ஒன்றை சொன்னார். குழியில் இறங்கும் நேரத்தில் எந்த முடிவை நான் எடுத்தாலும் சரி, அதை அவர் ஏற்றுக்கொள்வார். எனக்கு இளையவர்களுக்கு ஆசை வழங்க விரும்புகின்றேன். என் பிரபுவான மன்னர் ராமனிடம் இதற்கு அனுமதி கோருகிறேன். உன் தந்தையை மன்னித்து விடு. உங்கள் பாசத்தை பொழிந்து விட்டீர்களா மகாராணி? நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. உங்களுடைய புனித தன்மையை நிரூபியுங்கள்.